ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். நம்மக்கிட்ட என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத உங்களுக்கு தெளிவாக இதில் சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடுறீங்க, நீங்கள் எல்லாமே வாங்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ தேவையான பொருள்லாம் வாங்கிடுறீங்க. இது ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட வேண்டியதெல்லாம் முக்கியமாக போடுறோம். இப்போ இதுக்கு நாளைக்கு ஒரு சார்ஜர் ஒன்று இங்கே இப்போ நம்மளே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். சரியா தம்பி? இதை ஓப்பன் பண்ணு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 13,000 நேற்று போட்டிருந்தோம். சரியா? 13,000 போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக 10,000 ஆக்கிட்டோம். இதில் வந்து சார்ஜர் இப்போ சார்ஜ் இல்லை, அதாவது சார்ஜரும் இல்லை, சார்ஜும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து i5 7th ஜென்ரேஷன், 8 GB ரேமு, 500 GB ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் லேப்டாப்பு. ஸோ இந்த ஒர்க்கிங் கண்டிஷனில் எந்த மாற்றம் கிடையாது பஸ். இதில் எல்லாமே தெளிவாக தான் இருக்குது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. நல்ல கண்டிஷனில் இருக்குது, நல்ல லேப்டாப்பு. இதோட விலை 10,000 வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ரேட்டு. i5 7th ஜென்ரேஷனு. ஸோ நாளைக்கு இதை நான் விற்றுருவேன். நீங்கள் சப்போஸ் சார்ஜரே இல்லாமல் நீங்கள் வாங்குறதா இருந்தால் 10,000 கொடுத்து வாங்கிடுங்க. சார்ஜர் வேணுன்னா அதுக்கு ஒரு 750 நாங்கள் நாளைக்கு ஒரிஜினல் சார்ஜர் உங்களுக்கு 750 800 இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு போனால் தெரியும். நாங்கள் ரிச்சி தான் போய் வாங்கிட்டு வந்து அதை போட்டு கூட நம்ம காமிச்சிக்கலாம். சரியா? அது உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இங்கே சென்னையில் இருந்தீங்கன்னா இங்கே சார்ஜர்லாம் நம்ம வாங்கி வேணால் செக் பண்ணி காமிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு கடையில் கேட்டால் கூட தருவானுங்க, வச்சுருப்பானுங்க, நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இதோட விலை வரும் 10,000 தான். i5 7th ஜென்ரேஷனு, 8 GB ரேமு, 500 GB ஹார்ட் டிஸ்கில் உள்ள இன்டெல் கிராஃபிக்ஸோடு இருக்குது. விலை வந்து 1000 சரியா? 13,000 போட்டோம். முந்தா நாள் 13,000, இன்னைக்கு 3,000 குறைச்சி 10,000 தரோம். அப்புறம் அந்த இது இருக்குது. சரி, அதெல்லாம் நம்ம காமிச்சிட்டோம் ஏற்கனவே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 15 ப்ரோ மேக்ஸு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் காப்பி. காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வாங்கி அவர் வந்து இது வந்து ஒருத்தர் வாங்கிட்டார் வேற. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிடுறோம். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி, இதில் ஒரு டவுட் இருக்குது. இதை ப்ளே ஸ்டோர் ஒர்க் ஆகுமான்னு பாரு. ப்ளே ஸ்டோர் ஒர்க் ஆகுமா பாரு. இதை பார்த்துட்டு இன்னொரு கஸ்டமர் ஒன்று நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்காப்ல. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். இவர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு அவர் ஒரு ஃபோன் இது மாதிரி வாங்கி ஆப்பிள் ஐடி இதுக்கு வந்து இல்லைடா. ஆப்பிள்னா வந்து ப்ளே ஸ்டோர் அவன் வந்து யார், ஆப்பிளோட இதில் தான் நம்ம இது பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நீ ஒய்ஃபை ஆன் பண்ண இதில் வந்து ப்ளே ஸ்டோர் இது இவர் ஒரு கஸ்டமர் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் ஆகுதா பாருங்கள், யூஸ் ஆச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு தான் ஒன்று வந்து ப்ளே ஸ்டோர் ஒர்க் ஆகுதா, ஆப் ஸ்டோரோ ப்ளே ஸ்டோரோ, ஸோ ஏதோ ஒன்று ஒர்க் ஆகுதா பாரு. அதில் ஏதாவது வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியுமான்னு பாரு. சரியா? ஏன்னா இதை பற்றி நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் தெரியாது, ஏன்னா இது எல்லாமே வந்து காப்பி தான். ஸோ ஒரு கஸ்டமர் வாங்கி ஏமாந்துட்டாப்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து மெனக்கெட்டு நம்ம வாங்கலை. சரியா? இது நம்மக்கிட்ட வருது, யாரோ ஒருத்தர் இப்போ பழைய பொருள் எப்படி கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பழைய பொருளை இது வந்து விற்கிறாங்க. அவர் வாங்கின ரேட்டு alibaba.comனு சொல்லிட்டு ஏதோ ஒரு .comல அந்த மாதிரி ரேட் கூட கொடுத்து வாங்கியிருக்காரு. அது உண்மையா பொய்யா, இல்லை அவர் வேறு ஏதாவது ஒரு .comல வாங்கினாரா, யாருக்குமே எங்களுக்கே தெரியாது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 16,000 16,000க்கு நம்ம வந்து இதை விற்கிறோம். சரியா? 16,000 நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே ரேட்டு 500 வச்சு விற்கிறோம். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒளிவு மறைவுலாம் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வந்து 512 GB போட்டிருக்கு. இதில் 512 GB போட்டிருக்கு. ஆனால் 512 வருமா வராதா எங்களுக்கு தெரியாது பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஆப்லே இதில் ஒர்க் ஆகுதாப்பா? ஆப்பிள் ஐடி போடுங்க. ஆப்பிள் ஐடி போடணுமாம்மா? ஆனால் போட்டால் வந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணலாம். வாட்ஸ்அப் அதுலேயே இருக்கா? சரி, ஓகே, எல்லாமே இருக்குது பஸ். வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்பா வருமா வராதா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு கஸ்டமர் கேட்டார், இந்த மாதிரி அதில் ப்ளே ஸ்டோரு எல்லாம் வருமா, ஆப்லாம் டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு. அதனால தம்பி வந்து பார்த்தான் ஒர்க் ஆகுது. அதில் வேறு என்ன விஷயம் இருக்குது, விஷயம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நாங்கள் விற்றுட்டே இருப்போம். ஸோ அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வந்து இப்போவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், 16,000 16,000. ஸோ
கஸ்டமர் வாங்கின ரேட் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 சில்லறைக்கு வாங்கியிருக்காரு. அவரு ஒரு ரேட்டு ஏதோ ஒரு இடத்துல வாங்கியிருக்காரு. 2 பேருமே வந்து தனித்தனியாக தான் வாங்கியிருக்காங்க. 2 பேருமே வேற வேற ஆளுங்க தான். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வீடியோ போட்டுட்டு அப்புறமா பேசுவான்னு சொல்லு. சரியா, இதை எடுத்து வச்சிருப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ். இது என்ன மாடல்? இது OnePlusல வந்து 5Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்சுடு. டிஸ்பிளே சேஞ்சுடு 6GB ரேமு 64GB. 6GB ரேமு 64GB. OnePlusல வந்து 5Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் 3,500 ரூபா. 3,500 ரூபா. எவ்வளோடா வாங்கணும் உங்கள் அண்ணன்? 3000 ரூபாய்க்கு வாங்கணுமா? எவ்வளோக்கு வாங்கணும்? 3,500 ரூபாயா? தோடனாயா போடுவோமா? தோட போடுவோம். 3000 ரூபாய்க்கு தரேன் பஸ். 3000 ரூபா. OnePlusல 5T. இது டிஸ்பிளே சேஞ்சுடு. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். டிஸ்பிளே சேஞ்சுடு 3000 ரூபாய்க்கு தரோம். 5T. இது 6GB ரேமு 64GB. நேற்று ஒன்று 3Tயே 3,500 ரூபாய்க்கு போட்டோம். இது 5T. இது ஆனால் வந்து அது ஒரிஜினல் டிஸ்பிளேல. அது ஒரிஜினல் டிஸ்பிளே 6GB ரேம். சரி, ஓகே. இது 6GB ரேமு 3000 ரூபா தான் கொடுக்குறோம். 64GB 3000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் சீக்கிரம் போயிட்டு வைப்பா. சாம்சங் கேலக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ரா. சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா விலை வந்து பார்த்தீங்கன்னா 53,500 ரூபா. 53,500க்கு நம்ம போடுறோம் விளம்பரம். 53,500 சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா. S22 அல்ட்ரா ஒன்று இருக்குது. இங்கே பாரு எந்த இருக்குது. S22 அல்ட்ராவும் ஒன்று இருக்குது. இது வந்து S23 அல்ட்ரா 53,500 ரூபா. 53,500. வீடியோ போட்டோமா இல்லையான்னு தெரில. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 12GB ரேமு 256GB. ஸோ 53,500 ரூபா. 53,500 ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், முடிச்சிடலாம். சரியா? இது ப்ரொஜெக்டர். இது ப்ரொஜெக்டர் வந்து இன்னும் வந்து எத்தனை இருக்குன்னு காமிச்சிடறேன். ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்டர் இதுக்கு மேலே வராது பஸ். இவ்வளோதான் இருக்குது. இது மேலே நீங்கள் திரும்பி கேட்டாலும் கிடைக்காது. அதையும் சொல்லிடுறேன். விலை வந்து 1,500. 1,500 ரூபா. ஒன்று 2 3 4 5 இது ஒன்று 6. ஸோ 6 பீஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் வராது. 4 பிளாக்கு, ஒரு ப்ளூ, ஒரு எல்லோ. ஸோ 1,500 ஈச்சு ப்ரொஜெக்டரு. ஸோ எக்கச்சக்கமாக விற்றுச்சு நம்மக்கிட்ட. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஆசூஸில் லேப்டாப். இப்போ இந்த லேப்டாப்பை தூக்கி அப்படி வைவான். அவன் எவ்வளோ 27,000 ரூபா சொன்னானா? 27,000 ரூபா சொன்னான் பாக்ஸோட. உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டு, அது என்னன்னு பார்ப்போம். விற்கிது சப்போஸ் யார். ஆனால் ஆசூஸ் கேமிங் லேப்டாப்பு ஒரு தரமான லேப்டாப். இது 27,000 ரூபா தான் நான் சொன்னான். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன் பண்ணு. ஐஃபை இவன் கருவேலியா அவன் பேர் என்ன? கருவாடு நம்ம கருவாடா. i7 8th ஜென்ரேஷனா? i7 8th ஜென்ரேஷனு
என்ன ஜிபி பாருப்பா, எஸ்எஸ்டி எவ்வளோ? i7 8th i7 8th ஜென்ரேஷனு, 32 ஜிபி ரேமு, 1 டிபி ஹார்ட் டிஸ்க்கு, 256 ஜிபி எஸ்எஸ்டி, NVIDIA கிராபிக்ஸ், ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது பஸ். இதில் இதுக்கான ஒரிஜினல் சார்ஜரும் இருக்குது. 27,000 ரூபா. ஸோ கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இதெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க்குக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ ஐடியா பண்ணிக்கோங்க சரியா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரும் இதுவும் சேர்த்து 30,000 ரூபா. ஸோ இது மட்டும் தனியாக வாங்கினா 25,000, அதை மட்டும் தனியாக வாங்கினா 5,000 சரியா. அப்புறம் இந்த கேமரா ஒன்று நான் நேற்றே சொல்லிட்டேன், 12,000 ரூபா. 12,000 ரூபா சொல்லிட்டேன், அப்படியே தான் இருக்குது. அப்பா இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டுப்பா. இதை ஒரு சில பேர் ஆன் பண்ணி காட்டுங்க, செக் பண்ணி காட்டுங்க அப்படின்றாங்க. நீயே செக் பண்ணி காட்டுங்க சீக்கிரம். ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும்பா. ஒரே டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. இது ஆன் பண்ணு டிஸ்பிளே. ஃபோனை கட் பண்ணிட்டு பண்ணுறா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு 2 ஜிபி மெமரி கார்டு ஒன்று இருக்குது சரியா. 2 ஜிபி மெமரி கார்டு இருக்குது. தம்பிக்கெலாம் அவ்வளோ ஃபங்க்ஷன் பற்றி கேமரா பற்றி தெரியாது சரியா. இதில் வந்து சிட்ருன்னு வாங்க, அது என்னது சொட்ரு கணக்கு சொல்லுவாங்க, அதை பற்றி நமக்கு தெரியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது. அதே அப்படி இப்படி திருப்பி நிக்கான். அது நிக்கானில் வந்து என்ன மாடலு? அது D3000 தானே, D3000 சொல்லிட்டு இதோட மாடலு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா, 12,000 ருபீஸ் சரியா. வேணா ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணி 11,000 ரூபாய்க்கு கூட தரேன். யாராவது வேணும்னா கால் பண்ணி வாங்கிக்கோங்க சரியா. அப்புறம் இந்த அல்ட்ரா வாட்ச் 2 இருக்கு. அல்ட்ரா வாட்ச் இந்த டப்பாவே 1000 ரூபாய்க்கு பெரும்போல் இருக்கு. ஆனால் மொத்தமே வந்து வாட்சோட சேர்த்து இந்த ஸ்ட்ரிப்பு அதெல்லாம் சேர்த்து வந்து நாங்கள் வெறும் எவ்வளோடா 850 ரூபா, 850 ருபீஸ்க்கு விற்கிறோம். அப்புறம் இது வந்து கேமரா 25,000 சொல்லி போட்டிருந்தோம்ல, என்ன கேமரா இது? 360 இன்ஸ்டா 361ன்னு சொல்லிட்டு 25,000 இதோட ப்ரைஸ். எதுல? அதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. 20 இதுக்குள்ளே என்ன வரும்? இதெல்லாம் காணுமே எங்கெல்லாம். அதுக்குள்ள அதை மாட்டிருக்காங்க. காட்டு, இதுக்குள்ளே என்ன இருக்கும் பாரு. 25,000 இது கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாண்டு வேறு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. புதுசு 50,000 ரூபா சொல்கிறாப்புல. இன்ஸ்டா கேமரா புதுசு 50,000 ரூபா அவரோட ப்ரைஸு. ஸோ நல்லாயிருக்கும் அப்படியே வீடியோ வெளியில் போகிறதுக்கே விடுறதுக்கு. 25,000ன்றது வந்து நம்ம வந்து பேசினா கொஞ்சம் ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், அங்கே ஐடியா இருக்கா பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ காட்டு. ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா. ஸோ விடு, இதை நமக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது. அதை விடு. அது வந்து 24,000, 1000 ரூபா கம்மி பண்ணி வாங்கி தரேன் பஸ். அப்புறம் வந்து மோட்டோவில் வந்து G51 5G கேமரான்ற மொபைலு இந்த இருக்கு பாருங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா. 6GB ரேமு 128, இல்லை 4GB ரேமு 128 வித் சார்ஜரோடு இருக்குது. விலை வந்து 8,000 ரூபா. 5G மொபைல். ஸோ இது திரும்ப அதே இடத்துல வச்சுருவோம்.
இது சாம்சங்கில் A31. A31னா இது என்ன மாடல் இது? இது வந்து ஒரு 4500 நம்ம சொல்லி போட்டோம். அது அப்படியே தான் இருக்குது, விற்காம இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா MI 11T ப்ரோ, பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 16,000, 16,000 இது. இது விவோவில் வந்து விவோ V25 8128, 13,000, 5G மொபைல். இது ஐஃபோனில் வந்து 6 64GB, 4,500. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா X50 ப்ரோ 14,500, 14,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ரோ மேக்ஸு, பேட்ரி மட்டும்தான் சேஞ்சுடு, விலை வந்து 65,000. ஐஃபோன் 7 வந்து 3,500, 3,500. 32GB இதெல்லாம் ஐஃபோன் 7. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து 11, இது ரெட்மி 11 11,500. சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் டிஸ்பிளே இஷ்யூ அது 16,000. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 11 128GB, 96% பேட்டரி ஹெல்த்து, 2 டோன் ஃபேஸ் ஐடி கேமரா எல்லாமே பக்கா. ரேட் வந்து 18,000. அதே மொபைல் அங்கே ஒன்று இருக்குது. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து என்ன மாடல் இது? அதே 11 தான், 128GB. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 போட்டிருக்கு, 18,000. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE3 17,500. நாகராஜ் அண்ணா, சரி இரு, அதை கூட காலையில் பேசிக்கலாம். ஐஃபோன் XS மேக்ஸ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரியும் டிஸ்பிளேயும் சேஞ்சு, பேட்டரி கிடையாது, டிஸ்பிளே சேஞ்சுடு, 2 டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகல. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000. XS மேக்ஸ். இதே மாதிரி XS மேக்ஸும் இன்னொரு மொபைல் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XS மேக்ஸ் தான், 18,500. இது 11,500, இது 18,500. இது ஒரிஜினல் டிஸ்பிளே, அது வந்து இது, ஆனால் பேட்டரி சேஞ்சுடு. இதோட RAM ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்றது தெரில, இருங்க பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறோம். பேட்டரி ஹெல்த் வந்து 79 இருக்கு. 256GB, 18,500, 11,500. அதுவும் 256GB தான். என்ன இது ஒரிஜினல் டிஸ்பிளே, அது வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளே. பேட்டரி பற்றி எனக்கு சரியாக தெரில, இருங்க அதையும் பார்த்துருவோம். பேட்டரி இருக்கு என்னதான் கெப்பாசிட்டி இருக்குல்ல. பேட்டரி வந்து அன்னோன் பார்ட், பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 11,500, 18,500. சரியா? எப்படி பார்த்தீங்க, ரெண்டுமே ஒரே ஃபோன் தான், ஆனால் தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை கூட குறைய இருக்கு. 11,500, 18,500. இது வந்து பார்த்தீங்கன்னா LG வெல்வெட்டு. இதோட விலை வந்து 14,000, 14,000, 6 128. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸு, ஐஃபோன்லேயே 11 ப்ரோ மேக்ஸு, 64GB, பேக் டோர் உடஞ்சிருக்கு, 17,000. 2 டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே, பேட்டரி 82 இருக்கு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,000. ஆனால் 64GB இது. இது IQல 7, இது 5G மொபைல். இது வந்து 13,500, 8 128, IQ 7 இது. இது வந்து ரெட்மியில் வந்து நோட் 12, இல்லை ரெட்மியில் வந்து இந்த இருக்கு பாருங்க, MI 11i. இது ரெட்மி MI 11i. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நல்லா பக்காவாக இருக்குது, 13,000 தான். 5G மொபைலு. சார்ஜர் கூட இருக்கா என்னன்னு தெரியல. இதுக்கான சார்ஜர் இருக்குது, இதுக்கு சார்ஜர் இருக்கா என்னன்னு தெரியல, மேலே இருக்குது, எடுக்கணும், பார்ப்போம் இருங்க. ஐஃபோன் 13 வந்து கிட்டத்தட்ட 3 பீஸ் இருக்கு என்கிட்ட. இந்த பாருங்க, இது ஒரு ஐஃபோன் 13 31,500. இது 36,500. இது வந்து 33,500. 35,500. 35,500, 128 தான் மூணுமே. இதுவும் 31,500. இது 36,000.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராசஸில் இருக்குது. நீங்கள் இது வீடியோ நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க சரியா. அடுத்தது நம்ம விற்கிற மாதிரியான மொபைல், ஏன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டது, அதனால தான் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் விற்கிற மொபைல், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு தான் தரேன். கோடு இருக்குது, டிஸ்பிளேல கோடு இருக்குது. சரி 10,000 ரூபாய்க்கே தரேங்க. சாம்சங்கில் வந்து S21 அல்ட்ரா 12 GB ரேமு, 128 128 வந்துச்சுனாலே அப்ராட் மொபைல் தான், வெளிநாட்டில் இருந்து. சாம்சங் வந்து உலகம் ஃபுல்லாகவே, ஐஃபோனாக இருக்கட்டும், சாம்சங் உலகம் ஃபுல்லாகவே சாம்சங் தான், உலகம் ஃபுல்லாகவே வந்து ஐஃபோன் தான் சரியா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் விற்கிற ஃபோனுங்க தான் இந்த விவோ, இந்த ரெட்மி, எம்ஐ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலக மார்க்கெட் மொபைலு. ஸோ என்னென்னா இம்போர்ட்டடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜிபி அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. நம்ம ஊர் ஆளுங்க தான் வந்து ஜிபி 256 இருக்கா 512 இருக்கான்னு தேடி அலைவோம். அவங்க இது ஜிபி கம்மியாக இருக்கும், அதனால தான் இது 12 GB ரேமு, ஆனால் 128, 4 கோடு இருக்குது, 5G மொபைலு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10,000. இதே இது கோடு இல்லைன்னா இதோட விலை 36,000 ரூபா ரேட். இது கோடு இல்லைன்னா 36,000 ரூபா விற்கிறான். S21 அல்ட்ரா. இது விவோ Y73 8,500 ரூபா, நோக்கியா 4,500 ரூபா, ரெட்மி 9 5,500 ரூபா, ரெட்மி 9 6 இது 8,500 ரூபா, 8,500 ரூபா. இது 10,000 ரூபா ரெட்மி 9. ரியல்மியா அது ரெட்மியா, ஒரே போட்டு உயிரை வாங்கிட்டாங்க. நேற்று ஃபுல்லாக இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நம்மளை வெறுப்பேற்றிட்டான். ஸோ இது எல்லாமே விற்காம தான் இருக்குது. கமாண்டில் கூட சொன்னானுங்க, விலையை கூட வாங்குறீங்க பை, அவர்கிட்ட வாங்காதீங்கன்னு. ரெட்மி 6. ஸோ இதெல்லாம் வந்து அதிலே ரேட் போட்டிருக்கோம், நம்ம க்ளோஸ்அப்லேயே காமிச்சிட்டோம். நீங்களே பார்த்துக்கோங்க, ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. எங்களுக்கும் வந்து டைம் ஆகுது. ஸோ எதுவுமே ஃபாஸ்ட் டு ஃபாஸ்ட் தான் நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும். விற்கிது, விற்கலை, நஷ்டமாகுது, லாஸ் ஆகுது, லாபமாகுது, எல்லாமே எதாக இருந்தாலும் நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி, அதாவது வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எங்கே வேணாலும், நம்மளை யாரெல்லாம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தினாங்களோ, அடித்தாங்களோ, மிதித்தாங்களோ, துரத்துனாங்களோ, அவங்க மத்தியில் வந்து நம்ம திரும்ப அவங்கள அடிக்கிறதோ, அவங்கள திட்டுறதோ நம்மளோட விஷயம் கிடையாது. நம்ம வந்து அவங்க முன்னாடி வந்து ஜெயிச்சு காட்டணும், வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும், வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய இடத்த அடையணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உண்மையிலேயே அவங்கள செருப்பால் அடித்ததுக்கு சமம். ஸோ இதை மட்டும் சொல்லிவிட்டு இன்றைக்கி உள்ள வீடியோவை முடிச்சுக்கிறேன் சரியா. வேறு என்னப்பா, வேறு ஏதாவது போட வேண்டியிருக்கா தம்பி? எதையும் மறந்துட்டோமா? இன்னும் வேலைக்கு ஆகல.